எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைன் ஸ்டோர் எப்படி போடுறது ஃபேஸ்புக்கில் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபிலிம் ஷாப்பிங் அப்போ முதல்ல ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுலேயே இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறதுக்கு அதுலேயே காட்டும். ஓகேங்களா? அது வேணால் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஹோமு, சர்ச்சு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் 4வதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸு காட்டும். உங்களுக்கு ஓரிஃப்ளேமில் இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் காட்டும். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்து வச்சுக்கலாம். ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து டைமண்ட் செல்லுலார் செலக்ட் பண்ணியிருக்கேன். எடிட் அண்ட் ஷேர்னு கொடுத்தா டைமண்ட் செல்லுலார் அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? இதுலேயே மியூசிக் வரும், நம்ம வச்சுக்கலாம். அப்படி மியூசிக்னால நம்ம மியூசிக் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேஸ்புக்கில் போய்ட்டு டவுன்லோட் ஆகுது, நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இதுலேயே நமக்கு ஏஐ வந்து கேப்ஷன் கொடுக்கும். சப்போஸ் கேப்ஷன் கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஓரிஃப்ளேம் ஆப்பில் கூட போய் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் லிங்க் இருக்கும். கஸ்டம்னு போகணுன்னா அதில் ஆன்லைன் ஸ்டோர் லிங்க் இருக்கும். அதை காப்பி பண்ணி நம்ம ஆன்லைன் ஸ்டோர் போடுறோம் பார்த்திங்களா, அந்த ப்ராடக்ட்டு அதில் போய் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஆன்லைன் ஸ்டோர் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம கஸ்டமர் வந்து நம்ம லிங்க்குள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து பிஸ்னஸ் நடக்கும். இப்போ ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டு நம்மளோட ப்ராடக்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கணும். நம்ம ப்ரொஃபைலில் போயிட்டு நம்மளோட பிஸ்னஸில் ப்ராடக்ட் பேஜ்னு 2 வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை நம்ம எடுத்துக்கணும். ப்ராடக்ட் பேஜ் எடுக்கணும். ப்ராடக்ட் பேஜில் தான் நம்ம ஆன்லைன் ஸ்டோர் போட முடியும். ஸோ ஸ்கின் அண்ட் ஹெல்த் சீக்ரெட் ஸ்டோர் தான் என்னோடய ஆன்லைன் ஸ்டோர். இதில் போனீங்கன்னா மேலே வாட் இஸ் யுவர் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை போய் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். கேலரி உள்ளே போயிட்டு நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த டைமண்ட் செல்லுலார் ப்ராடக்டை வந்து இதில் நம்ம அப்லோட் பண்ணணுமா? பண்ணியாச்சு. மேலே போய் நம்ம ஷாப் ஹேர், அங்கே நம்ம லிங்க்கு கொடுத்தோம் பார்த்திங்களா, லிங்க்கு காப்பி பண்ணோம் பார்த்திங்களா, ஆன்லைன் ஸ்டோர் லிங்க்கு, அதை வந்து நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஷாப் ஹேர் கொடுத்துட்டு நம்ம ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட ஆன்லைன் ஸ்டோர் கீழே இருக்குன்னு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எதனா டைட்டில் கொடுக்கணும். அதுக்கு நம்ம ஓரிஃப்ளேம் ஆப்பில் போயிட்டு அந்த ப்ராடக்டோட பேரோ ஃபோன் நம்பரோ போட்டால் நமக்கு இதில் வந்துடும். நான் டைமண்ட் செல்லுலார் எடுத்தேன்னா, ஸோ நான் டைமண்ட் செல்லுலார்னு போடுறேன். போடும்போது அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு காட்டும். வந்துருச்சிங்களா? இப்போ நான் அதை கிளிக் பண்ணி கீழே வந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன், மோர் இன்ஃபோ, இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் போனால் அந்த ப்ராடக்டில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு வரும். கீழே பார்த்திங்கன்னா அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வரும். மோர் இன்ஃபோக்குள்ளே போனால் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ நம்ம கேப்ஷன் போனோன்னா அந்த ப்ராடக்டை பற்றின டீட்டெயில்ஸ் நமக்கு கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து கீப் பண்ண தேவையில்லை. அப்படியே அந்த டீட்டெயில்ஸை வந்து கேப்ஷனை காப்பி பண்ணி நம்மளோட ஆன்லைன் ஸ்டோரில் போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக்கில் போய்ட்டு நம்ம ஆன்லைன் ஸ்டோரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணால் மொத்தமாக வந்துடும். அதை நம்ம வந்து தனித்தனியாக ஒரு பேராவா இல்லை ஒரு 2 லைன்ஸா அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பார்க்கும்போது கஸ்டமருக்கு புரியும். அப்படி இல்லை மொத்தமாக இருந்ததுன்னா கன்ஃப்யூஸ் ஆகிடுவாங்க, படிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 2 லைனு, ஒரு 4 லைனு, ஒரு பேரா மாதிரி நம்ம வைக்கும் போது கஸ்டமர் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும் அவங்களுக்கு. இப்போ கீழே வந்து நம்ம ஹேஷ்டாக் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஹேஷ்டாக் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது. ஹேஷ்டாக் போடுறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம அந்த ப்ராடக்டை பற்றின ஒரு 4 லைன் கூட நம்ம ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிக்கலாம். டைமண்ட்ஸ், நான் வந்து அது டைமண்ட் செல்லுலார்ன்றதுனால டைமண்ட் செல்லுலார், ஸ்கின் க்ளோயிங் இல்லைன்னா க்ளோயிங் ஸ்கின் கூட கொடுத்துக்கலாம். க்ளோயிங் ஸ்கின், ஓரிஃப்ளேம்,
நீங்கள் நிறைய ஹேஷ்டேக் கொடுக்கலனாலும் உங்களால் முடிஞ்சது, உங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 4 ஹேஷ்டேக் கொடுக்கும்போது தான் இப்போது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சர்ச் பண்ணுறாங்க, இல்லை Oriflame ப்ராடக்ட்டே சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நமக்கு நம்மளோட ப்ராடக்ட் அங்கே போய் காட்டும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம ஹேஷ்டேக் கொடுக்குறது. இல்லைனா மொத்தமாக எல்லாமே ஒரே மாதிரி ஆகிடும். ஹேஷ்டேக் கொடுக்கும்போது நம்மளோட ப்ராடக்ட்டு பீப்புள் சர்ச் பண்ணும்போது வந்து நிற்கும் நமக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 4 தான் கொடுத்துருக்கேன். நம்ம ஒரு பொம்மை சிம்பிள் மாதிரி சூப்பராக இருக்குன்ற மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம அப்லோட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். ஷேர் நவுன்னு இருக்கா, ஷேர் நவ் கொடுக்கணும். அவ்வளோதான். நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஆன்லைன் ஸ்டோரை போட்டுட்டோம், ஓப்பன் ஆகிடும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட ஃபேஸ்புக்கில் ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம